ராகு வந்து செமையாக டென்ஷனாக இருக்காரு. நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்ருக்காரு. அப்போ யார் வந்து அபிக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக வராரு. இந்த அபி வேறு இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறாரு, ட்ரிங்க்ஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாரு. அடுத்து வந்து எங்கள் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து தள்ளாடின்னு வரதை பார்த்துட்டு, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன செல்லக்குட்டி, நான் உன் மாமா செல்லக்குட்டி அப்படின்னு என்ன நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க. வேறு என்ன பேசுகிறது, பொன்வண்டு என் அழகு பொன்வண்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்சறாரு. இதை பாருங்கள், தேவையில்லாமல் கொஞ்சினீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், நிதானத்துறையெல்லாம் அனும்போது கொஞ்சம் வேண்டியது, அதுக்கப்புறம் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க வேண்டியது அப்படின்றாங்க. இங்கே பாடுறா செல்லம், நான் எப்போவுமே என் மனசில் ஃபுல்லாக நீ தாண்டா இருக்க, என் மனசில் நீ இருக்க, வேணா நீ வந்து வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இழுத்து பிடிச்சி அப்படியே நெஞ்சில் வைக்கிறாரு. உடனே வந்து விட்டுறீங்களா என்னன்றாங்களா, விழ போகிறாரு. ஐயோ விழ போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, எதுக்காக ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. என்ன பண்ணுறது, மனசில் அவ்வளோ கவலை, அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னா நான் உன் கூட இருக்கேன்ல அப்படின்றாரு. அது கேட்டு வந்து வெறுப்பாயிடுறாங்க. ஏன் தான் இப்படிலாம் பேசுகிறீங்களோ தெரியல, உண்மையிலே சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்களா அப்படின்னோடனே, உண்மையை தாண்டி சொல்கிறேன், என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, உன்னை நான் இப்படிலாம் லவ் பண்ணது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. நிஜமாவே நீ லவ் பண்ணீங்களா, ஆமாடி நான் ஒன்று தான் லவ் பண்ணேன், ஆனால் அந்த ஒரே ஒரு விஷயம் நடக்காமல் இருந்ததா இந்நேரம் உன்னை நான் இப்படிலாம் பார்த்துருப்பேன் தெரியுமா அப்படின்றாரு. அப்போது அந்த விஷயம் நடந்ததால் மட்டும்தான் இவர் என்னை வெறுக்கிறாரா, மற்றபடி என்னை விரும்புகிறாரா, நானா இவருக்கு பிடிக்குமா, இவர் மனசில் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பழைய காதலை நான் உருவாக்கணும்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் தப்பு செய்யலைங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து எந்த தப்புமே பண்ணல, உண்மையிலே சொல்கிறேனே, உங்களை நானும் அப்படி சொல்லிட்டு திரும்புகிறாங்க. பார்த்தா வந்து அவர் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. தூங்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது ராகவ பார்க்குறதுக்கு. ராகவ பார்த்துட்டு அப்படியே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட அந்த பழைய காதலை நான் கொண்டு வருவேன், மறுபடியும் வந்து நம்ம 2 பேரும் வந்து ஒன்றாவும் சேர்ந்தும் வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகு தூங்குறதே பார்த்துட்டு, இல்லை இவர் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு என்னை வெறுக்கிறாரு நினச்சேன், என்னை சுத்தமாகவே பிடிக்காதுன்னு நினச்சேன், ஆனால் இவருக்கு என்னை பிடிச்சிருக்கு, என்னை விரும்பியிருக்காரு, என்னை லவ் பண்ணியிருக்காரு, அந்த பெயினால தான் அந்த நிமிஷம் வந்து வேறு ஒருத்தர் கூட என்னை பார்த்தோன்னா அவரால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாங்க. நம்ம அபி எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் அபி வந்து ராகுவுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. அதை பார்த்து ராகு வந்து என்னாச்சு உனக்கு அப்படின்றாரு. நேற்று நடந்த விஷயம் அப்படி அப்படின்றாங்க. அப்படியே வந்து யோசிக்கிறாரு, என்ன நீ சொல்கிற அப்படின்னோடனே, பின்ன நீங்கள் தான் நேற்று நைட்டு அந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, அந்த மாதிரி பண்ணோன்னே எப்படிங்க நான் வந்து உங்களை விட்டுட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரக்கல் அடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து பயந்து போயிடுறாரு. நீ என்ன சொல்கிற அபி, நேற்று நைட் என்ன நடந்தது, என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நேற்று நீங்கள் என்னை பிடிச்சி இழுத்து அப்படி சொல்லிட்டு அப்படியே சொல்ல வராங்க. வேறன்றாரு. எப்படிங்க சொல்ல முடியும், எனக்கு வெக்கமாக இருக்குது, போங்க ராக்கி பாய் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ நேற்று நைட்டு என்ன நடந்ததுன்னே தெரியலையே, நான் வேற ஒரே யோசனையாக இருக்கேன், எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லையே, இவன் என்ன இப்படிலாம் சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து டிஃபன் எடுத்து வந்து வைக்கிறாங்க. நானே ஊட்டி விடுவேண்ணா, நீங்கள் சாப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு சாப்பிட தெரியும் அப்படின்றாரு. என்னங்க நீங்கள் நேற்று நைட்டு என்ன சொன்னீங்க, என்ன சொன்னேன், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் வந்து ஊட்ட வேணாம், நானே சாப்பிட்றேன், ஏய் அவளுக்கு ஆசையாக இருக்கப்பட்டிருக்கு, ஒரு வாய் தரடா ஊட்டிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. வந்து நம்ம அஞ்சலி அதை பார்த்துட்டு, அக்கா நீ வேற அக்கா அப்படின்னோடனே, ரொம்ப ஓவராக இருக்கே, சும்மா வந்து அப்படி நடிக்கிறதுக்கும் அளவு இருக்குது, இப்படி நடிக்கிறாளே அப்படி சொல்லிட்டு முரளி பார்த்துட்ருக்காரு. ஆனால் நடிப்பாக இருந்தாலும் அப்படி செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படி சொல்லிட்டு முரளி அப்படி பார்த்து டென்ஷனாக வராரு. உடனே வந்து அனுவும் வந்து ஆகாஷையும் பார்த்துட்டு, பார்த்தீங்களா அவங்க 2 பேரும் எப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ராசியா நீங்கள் 2 பேரும் எப்போ பார்த்தா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகாஷோட அப்பா திட்டிகிட்ருக்காரு. அடுத்து வந்து சரிங்க பார்த்து போங்க, பாருங்கள் கையை கழுவுறதுக்கு அங்கே போய் நிற்கிறீங்க, இங்கே கை கழுவிக்கோங்க அப்படின்ற, பரவாயில்ல சொல்லிட்டு கையை கழுவுறாரு. அப்போ வந்து அவங்களோட முந்தானை எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க வாயெல்லாம் சரியாகவே வந்து துடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடுற மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு வயிறாகிறது, செம்ம காண்டாக வராரு. என்ன அபி இப்படி நடிக்கிற, எனக்கு இப்படிலாம் நடிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல அபி, ஏன் அபி இப்படிலாம் நடிக்கிறீங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது அபி, இதெல்லாம் பார்க்கறதுக்கு நடிப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. என்ன முரளி செம காண்டாகுது, அவள் தான் நடிக்கிறாள், அப்புறம் ஏன் டென்ஷன் ஆகிற அப்படி சுந்தரி சொல்கிறாங்க. நடிப்பாக இருந்தாலும் என்னால் தாங்கிக்க முடியாத அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு முரளி. புனே வந்து ராகவுக்கு வந்து டாட்டா காமிச்சு வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. செம்ம டென்ஷன் ஆகிற ராகவ், நீ ரொம்ப தான் ஓர போகிற, இனிமேட்டு நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றாங்க. யோசிக்கிறாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ராகவ் இதோட முடியுது.